சானு நீ என்ன பண்றன்னு தெரியுதா? இது உன் மாமா பார்த்தானா என்ன ஆகும்? உன் மாமா தான் vlog எடிட் பண்ணுவாண்டி. 4 மணிக்கு எழுந்தோம். ப்ளீஸ் போலாம். நீ பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வா, நான் உன்னை கார்ல ஏற்ற மாட்டேன். இங்க பாரு, இவ கார்ல வரக்கூடாது சரியா, பஸ்ல வரணும். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஷா இல்லாமல் போகணும், அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டு. உங்களுக்கே தெரியும் அவனுக்கு அடிபட்டிருக்கு, அதனால அவனை கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ நான் மாமா பாப்பா 3 பேர் தான் போகிறோம். ப்ளஸ் எங்கள் கூட ஒரு ஃபேமிலி வராங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் போகிறோம். இது எதுக்குன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். யாரு ஃப்ரெண்டு உங்க கூட? இன்னொரு ஃப்ரெண்டா? ஆமாம், அவங்க குட்டி பையன். நான் விளாக்ல காமிக்கிறேன் போக போக. ஸோ ஷாக்கும் இப்போ அடிபட்டுச்சு. சானும் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆயிருந்தா. அம்மாவும் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ மாதிரி லைனாக ஒன்று வரவும் எனக்கு ஒரு நெகட்டிவிட்டியாகவே ஃபீல் ஆகுதா. சரி, அதனால ஆக்சுவலி இப்போ சைக்ளோன் டுவோர்ட்ஸ் சேலம் கோயம்புத்தூர் வழியாக தான் கிராஸ் ஆகும் கேரளாக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு மார்னிங் தான் முடிவு பண்ணி சடனாக கிளம்பிட்டோம். ஏன்னா அது சொல்லி எங்களால் போக முடியல, அதனால சடனாக கிளம்பிட்டோம் வித்தவுட் ஷா. அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ வாங்க இந்த திருச்செந்தூர் விளாக்ல என்னென்ன பார்க்கலான்றத போக போக வீடியோக்குள்ள பார்க்கலாம். திருச்செந்தூர் போயிருந்தேனப்பா, அங்க முறையே இல்லையா? முறை எங்க போட்டேன்? கோச்சிட்டு போயிட்டானா? அது யாரு? இது அது இல்ல. பீச்சுக்கு யாரு கூட்டிட்டு போவோம்? உன்னை யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. டாடிலாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. தன்வி, நம்ம கோயிலுக்கு தானே போறோம் தன்வி. அப்புறம் என்ன பீச்சுக்கு தானே? பக்கத்துக்குடா வம்பு இருக்கடா, தெரியாம இருண்டு போயிரும்டா. சானு நீ என்ன பண்றன்னு தெரியுதா? என்ன பண்ற? இது உன் மாமா பார்த்தானா என்ன ஆகும்? நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உன் மாமா தான் vlog எடிட் பண்ணுவாண்டி. ஏய், என்ன ஆகும் உன் மாமாக்கு தெரிஞ்சா? இங்க வந்து வேலையை காமிச்சிட்டியா? ஓ, இவனுக்காக சொல்றியா? பிரமாதம். அங்க நின்னு எப்படி பாத்துட்டு இருக்கு பாரு. 3 hours later. சானு என்ன பாத்துட்டு இருக்க? என்னது? பீகாக்கா? ஹாப்பியா? என்ன ஆட்ட ஆடுற நீ? சைலண்ட். கடந்த எத்தனை மணி நேரமா நின்று இருக்கோம்? 3 hours. 6 o'clock நின்னோமா? 4 மணிக்கு வந்தோம். பாருங்க, 4 மணிக்கு வந்தா 7 மணிக்கு வெளில வரும். ஃபுல் கூட்டம். ஆனா சாமி பார்த்தது எப்படி இருந்தது? என் தம்பிக்காக வேணியா? என் தம்பிக்காக வேணியா? மாமாக்கு வேணியா இல்லையா? என்ன வேண்டுன? மாமாக்கு நல்லா இருக்குன்னு வேணியா? என்னடி வேணும் சாமி கிட்ட? இப்ப சாமி கிட்ட கேட்டு வேணாங்க வேணும் சொல்லும். ஏண்டி இப்படி பண்ற? நான் பாரு முருகர்கிட்டயே கேக்குறேன் போ. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். என்னடா திருச்செந்தூர் போறோம்னு சொல்லிட்டு vlog பாக்கலையா? இது உருட்டு. நைட்டு வரும்போது செம்ம மழை ஃபேம். சாரி எடுக்க முடியல, காரை சுத்தமா எடுக்க முடியல. மழையே சுத்தமா இல்ல. ரோட் டிரைவர் போய் சொல்லுது, வெயில் அடிச்சிட்டு இருக்குது, மழையாமா. சைக்ளோன் வந்துச்சுல, ஈரோடு சைக்ளோன்லாம் அங்கதான் வந்துச்சு, வரவழி எல்லாம் சுத்தமா இல்ல. சொல்லுங்க. சைக்ளோன், ஆமா சைக்ளோன். இவங்க 2 பேரும் அப்படிதான் உருட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் டைப். இப்ப திருச்செந்தூர்ல இருக்கோம். காலை 4:30 மணிக்கு எழுந்தோம். 7 மணிக்கு சாமி பார்த்தோம். இப்படிதான் பண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம். தூரம் வந்து மைக்கு. மாமாக்கு சாமி கும்பிட்டேன்னு கேட்டா, சரி மாமாக்கு சாமி கும்பிட்டியா? வாய் பேசுறல. சாமி கும்பிட்டியா கும்பலையாடி? நான் தான் ஃபேம் என் தம்பிக்காக கூப்பிட்டேன். இந்த பீஸு கும்பல, இந்த பீஸு கும்பல. ஏன்டா பச்சை போய் பேசுற? சைலண்ட்.
நான் கூப்பிட்டா வரமாட்டேன் பீச்சுக்கு, அவ கூப்பிட்டானா வரியா நீ? ஏய் நான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன். எங்கடி போறேன்? எங்க போ? அது எல்லாத்தையும் தூக்குற ட்ரெஸ் எல்லாம். ட்ரெஸ் விட்டுட்டு ஃப்ரீயா நான் போ, ஃப்ரீயா போய் நில்லு போ. ஓடி வா. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஓ கேர்ள்லாம் போடுவாங்களா? எங்க எப்படி தருவாங்க அந்த சாக்லேட்டை? அது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர்டா. கையில வாட்ச் மாதிரி அந்த மாதிரி தருவாங்க. ஆனா சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுல கலர் இருக்க. இவங்க என்ன தோன்றாங்கன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இவங்க ரொம்ப நேரமா தோன்றாங்க எல்லாரும், ஆனா இது என்னன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்களேன். நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. எப்படி தோண்டுவாங்க பாருங்க அந்த பாட்டி. இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும்? அது முத்து பவளம் சிற்பி அதெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. கிடைக்கும் இங்க தெரியும். இங்கெல்லாம் நிறைய கிடைக்கும். ஆமா இங்கெல்லாம் நிறைய கிடைக்கும். ஸ்கூபா டைவிங் மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அந்த மாதிரி போய் தேடிட்டு இருக்காங்க. அங்கல்ல நிறைய பேர் இருக்காங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்கடி. ஏண்டி பீச்சு கூட்டிட்டு வந்தா தண்ணில விளையாடாம என்னடி பண்றீங்க? வாவ், யாரு கண்டுபிடிச்சா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எதுக்கு திருச்செந்தூர் வந்துச்சு? சாமி கும்பிட்டீங்களா? ஏன் கடல்ல வந்து விளையாடக்கூடாதா நீங்களும்? உங்க புள்ள என்னன்னா அங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கா, நீங்க என்னன்னா இங்க உட்காந்து நின்று இருக்கீங்க. கடல்ல இயற்கையை ரசிக்கலாம். உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டீங்க. இங்க பாரு, நீ பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு வா, நான் உன்னை கார்ல ஏத்த மாட்டேன். ஏய் வா போலாம், வா போலாம். ஏய் வாடி போலாம், அப்பா கூப்பிடுறாருடி. ஏய் One eternity later. ஏய் போதும் வாடி போலாம். ஐயோ போலாம், நம்ம மாமா பார்க்க போனோம். வராத சொன்னா கேளு. வராதடி, என் மாமா பார்க்க போ. சரி போதும் வா, ப்ளீஸ் போலாம். என்னால முடியல, போலாம் வா. ஏய் இங்க பாரு, நீ நினைச்சது இல்லாம நானும் நினைச்சிட்டேன். வந்துரு போயிடலாம். டாடி இங்க பாரு, இவ கார்ல வரக்கூடாது சரியா, பஸ்ல வரணும். நான்லாம் போக மாட்டேன் பஸ்ல, அவ மட்டும் தான் போகணும். இங்க பாரு, என்னையும் நினைச்சு அவளும் நினைச்சு கார் பாரு சொதன்னு இருக்கு. டாடி நீ பஸ்ல தான் வர, நான் மட்டும் தான் கார்ல போவேன் சரியா. இங்க பாரு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, ஃபேம் எப்படிலாம் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. சைலன் பாத்தியா? நியூஸ் பாத்தியா? என்னது திண்டிவனம்ல ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு பாத்தியா? அதனால எல்லாரும் சேஃபா இருங்க. மேக்ஸிமம் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பத்திரமா இருங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன இருக்கோ சாப்பிடுங்க. அதாவது எல்டர் பீப்புள், பாட்டி தாத்தா பத்திரமா வச்சுக்கோங்க. குழந்தைங்கள நல்லா வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. சளி இருமல் காய்ச்சலாம் பிடிக்காம பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப மழை வந்துருச்சு, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் 3-4 நாளுக்கு அந்த இம்பாக்ட் தெரியும் நமக்கு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். உங்க ஷா இல்லாம எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருந்தோன்னு எனக்கு இவ போய் சொல்லி எனக்கு அடி வாங்கி கொடுத்துரும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. பை ஃபேம்.